வெல்கம் டு அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் மீண்டும் வந்த சிலையே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபே ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமா? மீண்டும் வந்த சிலையே, மீண்டு வந்த சிலையே. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆட்சி கிருத்திகாராஜ். அத்தியாயம் 1. அன்று வெள்ளிக்கிழமை. வந்தவர்கள் அனைவரும் அந்த நாடி ஜோதிட நிலையத்துக்கு முன்னர் கூட்டமாக அமர்ந்திருந்தனர். நாடி ஜோதிடம் ஒருவரின் கட்டை விரலின் ரேகையை கொண்டு பழங்கால தொன்மையான ஓலைச்சுவடிகளை அடிப்படையாக வைத்து பலன் கூறப்படும் ஜோதிட முறை என்பது அனைவரும் அறிந்ததே. ஸ்ரீ மீனாட்சி அம்மன் நாடி ஜோதிட நிலையம் வடவள்ளி செல்லும் வழியில் காந்தி மண்டபம் அருகில் அமைந்திருந்தது. கோவை சுற்று வட்டாரத்தில் சற்று பிரசித்தி பெற்ற ஜோதிட நிலையம் என்று பெயர் வாங்கியது. வெளியில் போடப்பட்ட பிளாஸ்டிக் இருக்கைகளில் தன் தந்தை நந்தகோபன் நாயுடுவுடன் அமர்ந்திருந்தார். நந்தன் மோட்டார் உதிரிபாக உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளர் அச்சுதானந்தன். திருப்பூரில் விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களுள் ஒருவர். வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க செய்வாங்களோ என்று சிறு முக சுணக்கம் காட்டி தன் மணிக்கட்டில் இருந்த கைகடிகாரத்தை பார்த்தவர் சற்றும் குறையாத எரிச்சலுடன், ஏன்பா, நம்ம ஊரில் இல்லாத ஜோசியரா? ஒரு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கே வர ஜோசியருங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏன் இங்கேயே வரணும்னு கூட்டிட்டு வரீங்க என்று அழுத்து கொண்டார். மகனின் பேச்சில் வெடி சிரிப்பு ஒன்றை உதிர்த்த நந்தகோபன், டே அச்சுதா, எல்லாரும் தான் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன் நம்மளையே மக்கள் தேடி வராங்க? நம்ம தரத்தினால தானே? அது போல தாண்டா என்றவர் சற்று குரலை தாழ்த்தி, இந்த மனுஷனோட வாக்கு பலிதமும் தெய்வ சக்தியும் கோயம்புத்தூர் ஃபேமஸ். அது மட்டுமா, இவர் அந்த பொதிகமலை தேவராஜ சித்தரோட சிஷ்யனும் கூட. இவர் கரெக்டாக சொல்லுவார் நம்ம பாப்பாவுக்கு ஏன் கல்யாணம் தள்ளி போகுது, எப்போ நடக்கும்னு என்று கிசுகிசுத்தார். தந்தையின் பதிலில் கொஞ்சம் சலித்து கொண்டாலும் பொறுமை காக்க முயன்றார் அச்சுதானந்தன். 4 தலைமுறைகளாக பெண் பிள்ளைகளை பிறக்காத வம்சம் நந்தகோபருடையது. அப்படி இருக்க பல வருடங்கள் மழலை செல்வத்துக்காக ஏங்கிய பிறகு அச்சுதானந்தன் யசோதரா தம்பதியரின் துயர் தீர்க்க பிறந்தாள் ஒற்றை பெண் வாரிசான ராஜ மாதங்கி. தங்கள் குலக்கொழுந்தான ராஜ மாதங்கிக்கு திருமணம் தள்ளி கொண்டே போகுதே என்று அச்சுதானந்தன் மனதில் எண்ணி கவலை கொள்ளாத நாளே இல்லை. அதனால் தந்தை கூட்டி வந்த இந்த ஜோதிடராவது நல்ல பதில் கூறிவிட மாட்டாரா என்ற ஏக்கத்தில் மனம் புழுங்கியபடி அமைதி காத்தார். செய்யாத பரிகாரமில்லை, ஏறாத கோயில் படியில்லை. இருந்தும் எல்லாம் பேசி வரன் கைக்கூடி வரும்போது ஏதாவது தடங்கல் ஏற்பட்டு திருமணம் நின்றுவிடும். இதில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானது அச்சுதானந்தனின் தாய் கிருஷ்ணவேணிதான். அவர் ஆசையாக வளர்த்த அருமை பேத்தியின் திருமண பேச்சு ஒவ்வொரு முறையும் பாதியில் நின்றால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதுவும் இந்த வருடத்துடன் அவளுக்கு அகவை 28 ஆகிறது. இந்த காலகட்டத்தில் 28 ஒரு வயதா? திருமணத்துக்கு இப்போதே என்ன அவசரம் என்று கேட்கலாம் தான். ஆனால் இவள் வயது பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி கணவன் குழந்தைகள் என்று வாழ்வதை பார்க்கும் பெரியவர்களுக்கு தங்கள் மகளுக்கும் அதே போல் வைபவங்கள் செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுவது இயல்புதானே. இப்படி தந்தையும் மகனும் தங்களுக்குள் மூழ்கி மனதினுள் விவாதித்து கொண்டிருக்க அவர்களை தாண்டி ஒரு வேக நடையுடன் உள்ளே சென்றார் கங்காதர தீக்ஷிதர். ஒவ்வொரு வேதத்தையும் கற்று தேர்ந்தவர்கள் வேத விற்பன்னர்களாயினர். அவர்களையே உருவாக்கும் உயர்ந்த தகுதி படைத்த ஆசான்களே தீக்ஷிதர்கள் என்பர். அவ்வரிசையில் கங்காதர தீக்ஷிதர் பிறரின் ஞானத்தை அளந்து தீட்சை தருவதில் மட்டுமல்ல, ஜோதிட சாஸ்திரத்தையும் கரை கண்டு சிறந்து விளங்குபவர். பார்த்தவுடன் எழுந்து நின்று கைகூப்பி வணங்க சொல்லும் தெய்வீக தோற்றம், நரைத்த தலைமுடி, நெற்றியில் வீற்றிருக்கும் திருநீற்று பட்டை, உடலில் தரித்த பூணல், கழுத்தில் தவழ்ந்த அடுக்கடுக்கான ருத்ராட்ச மாலை என காட்சி தந்தவரை யாரும் கண்டவுடன் கூறிவிடுவர் அவர் ஒரு சிவபக்தர் என்று. டேய், அவர்கிட்ட ஏடா கூடமா கேள்வி கேட்டு வைக்காத, நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன் என்று மகனின் குதர்க்க பேச்சு பற்றி நன்கு அறிந்தவராய் கூறினார் நந்தகோபன். அதற்கு அச்சுதானந்தன் ஏதோ பதில் பேசப்போக அப்போது பார்த்து தீக்ஷிதரின் சிஷ்யன் அவர்களை நோக்கி, ஐயா, தீக்ஷிதர் உங்களை உள்ளார வர சொன்னாரு என்று பவ்யமாய் கூறிவிட்டு சென்றான். அதில் அவசரமாக தங்கள் பெண்ணின் ஜாதகம் அடங்கிய பையை எடுத்துக்கொண்டு தந்தையும் மகனும் உள்ளே சென்றனர். அங்கு கண்மூடி தியானத்தில் இருந்த கங்காதரனை கைகூப்பி வணங்கிய இருவரும் அவர் முன்னால் அமர்ந்தனர். மெல்ல கண் திறந்தவர், யாருக்கு ஜோதிடம் பார்க்கணும்? அவங்க கட்ட விரல் ரேகையை கொடுங்க என்று கேட்டார். அவர் கேட்டதை கொடுத்ததும், என்ன பலன் பார்க்கணும் ஜாதகிக்கு என்று கேட்க, பொண்ணுக்கு திருமண வரன் அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ஐயா என்றார் நந்தகோபன். மேலும் பயபக்தியுடன் தொடர்ந்து,
போன வாரமே நீங்க கேட்ட விவரம் எல்லாம் கொடுத்திருந்தோம். அதனால ஜாதக கட்டை மட்டும் எடுத்து வந்திருக்கோங்க என்றார். ஒரு ஆமோதிப்பான சிறு தலையசைப்பை தந்த கங்காதரன் பக்கத்தில் இருந்த மாதங்கிக்கு பொருந்தி வந்த ஓலைச்சுவடை வரிசையாக எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவள் பிறந்த வம்சம், பெற்றவர்கள், அவள் செய்யும் தொழில், அவளின் வாழ்க்கை தரம் என ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டே வர அச்சுதானந்தன் கொஞ்சம் அசந்துதான் போனார். திடீரென்று ஒரு இடத்தில் படிப்பதை நிறுத்தியவர் கண்களை அழுந்து மூடி சர்வேஸ்வரா என்று முணுமுணுத்தார். அவர் பார்வை ஒரு நிமிடத்துக்கு மேல் அங்கு அனுதினமும் தான் பூஜிக்கும் பானலிங்கத்தின் மீது படிந்து மீண்டது. பின்னர் அவசரமாக நந்தகோபர் கொடுத்த மாதங்கியின் ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பார்த்தவரின் முகம் யோசனையை தத்தெடுத்தது. ஒருவித படபடப்புடன் ஓரமாக வைத்திருந்த சோழியலை கையில் எடுத்து ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து உருட்டியவரின் கண்கள் தானாக விரிந்து கொண்டது. அதை பார்த்த நந்தகோபனுக்கு எதுவோ சரியில்லை என்று மனம் வெகுவாக இடித்துரைக்க உடனே கங்காதரனிடம் ஏதாவது பிரச்சனையா சாமி என்று பதறினார். அதற்கு பதிலளிக்காமல் உங்க பொண்ணை கட்டிக்க போற பிள்ளையாண்டான் அவளை தேடி வருவான், நீங்க தேடி போக வேண்டாம் என்றார். அவரது பொடி வைத்த பதிலில் கொஞ்சம் கொஞ்சமாக தன் பொறுமை இழந்து கொண்டிருந்தார் அச்சுதானந்தன். ஏதாவது இடிஞ்ச பெண் தெய்வத்தோட கோயில புனருத்தாரணம் பண்ணுங்கோ, மற்றதெல்லாம் தானா நடக்கும் என்றவர் அதற்கு மேல் கூற எதுவும் இல்லை என்பது போல படித்து கொண்டிருந்த ஓலைச்சுவடியை மூடி வைத்தார். இதை கேட்ட அச்சுதானந்தத்துக்கு தான் மண்டை காய்ந்தது. நம்ம வீட்டு பொண்ணோட கல்யாணம் பத்தி கேட்க வந்தா இவர் சம்பந்தமே இல்லாம கோயிலை புதுப்பிக்கிறத பத்தி பேசுறாரு என்று மனதுக்குள் புரிந்தவர் அதை சற்றும் மறையாமல் ஏசாமி நாங்க என்னவோ கேட்க வந்தா நீங்க சம்பந்தமே இல்லாம என்னவோ சொல்றீங்க என்றவரின் வார்த்தைகளில் உஷ்ணம் தகித்தது. தன்னை தடுத்து ஏதோ சொல்ல வந்த தந்தையிடமும் விடுங்கப்பா, நம்ம வீக்னஸை இவங்க எல்லாம் காசு பண்ண பாக்குறாங்க, எத்தனை பரிகாரம் எத்தனை தான தர்மம் செஞ்சாச்சு, இப்ப வந்து புதுசா இவர் ஒன்னு சொல்றாரு, வேற வேலை இல்ல என்று கத்திவிட்டு எழுந்து சென்றார். அச்சுதானந்தன் பேசிய அதிகப்படியான வார்த்தைகள் கேட்டு வருந்திய நந்தகோபன் மன்னிச்சுக்கங்க சாமி, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைங்கிற ஆதங்கத்தில் பேசிட்டு போறான், தப்பெடுத்துக்காதீங்க என குரல் கம்ம தீட்சிதரிடம் மன்னிப்பை யாசித்தார். அவர் மகனின் ஏற்றுகள் ஏதும் தன்னை பாதிக்கவில்லை என்பது போல அமைதியே உருவாக அமர்ந்திருந்த தீட்சிதரோ சர்வம் சிவமயம், நான் சொன்னது நீங்க செய்யாட்டியும் நேரமும் காலமும் கண்டிப்பா உங்களை செய்ய வைக்கும் என இதழ்களில் புன்னகை கசிய ஒரு அர்த்த பார்வையுடன் கூறினார். அவர் பேச்சின் உள்ளார்த்தம் விளங்காமல் முழித்த நந்தகோபனிடம் தான் பூஜிக்கும் பானலிங்கத்தின் காலடியில் இருந்து ஒரு பஞ்சமுக ருத்ராட்சத்தை எடுத்து எதையோ ஜபித்து ஏதோ உங்க பேத்திக்கிட்ட கொடுங்கோ என்று சிறிது திருநீருடன் தந்தார். பதிலுக்கு தட்சணையாக 500 ரூபாய் தாள்களையும் 1 ரூபாய் நாணயத்தையும் தான் கொண்டு வந்த வெற்றிலை, பாக்கு, பழம், எலுமிச்சை பழத்தை நீட்டினார் நந்தகோபன். கங்காதரன் ஒன்றும் பேசாமல் அந்த 1 ரூபாய் நாணயத்தையும் எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மாதங்கிக்கு திருமண நாள் குறிக்கும் போது முழு தட்சணையும் வாங்கிக்கிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டார். அவரிடம் விடை பெற்று அரைவாசலை தாண்ட முற்பட்ட நந்தகோபனை ஒரு நிமிஷம் என்று நிறுத்தியவர் ஒரு இடிஞ்ச பெண் தெய்வத்தோட கோவிலை புதுப்பிக்காம இந்த ஜாதகியோட கழுத்துல மாங்கல்யம் ஏறாது, அப்படி ஏறினாலும் தங்குமாங்கிறது சந்தேகம்தான் என்ற கங்காதரனின் குரலில் ஆணி அடித்தது போல நின்றார் நந்தகோபன். கண்டிப்பா நீங்க சொன்னதை எப்பாடு பட்டாச்சும் செய்கிறோங்க ஐயா என்று கூறிவிட்டு விடைபெற்று மகன் அமர்ந்திருந்த தங்கள் காரை நோக்கி சென்றார். அவரிடம் பேசியதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல நமச்சிவாயம் என்ற கங்காதரனின் இதழ்களில் ஒரு மர்ம புன்னகை குடிக்கொண்டது. கோவையில் இருந்து திருப்பூர் வரும் வழியெல்லாம் தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே வாக்குவாதமாக இருந்தது. நீங்க 1000 சொல்லுங்கப்பா, நான் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் கோயிலுக்கு பணி செய்யறத தப்பே சொல்லல, ஆனா சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கல்யாண பரிகாரத்தை சொல்றவரை எப்படி நம்புறது? இது என்னப்பா ரொம்ப சீப்பான பேரமா இருக்கு. நான் உனக்கு கோயில் கட்டுறேன், நீ என் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சவை, இதெல்லாம் உங்களுக்கே அபத்தமா இல்ல என்ற மகனின் கத்தலில் பொறுமை இழந்தார் நந்தகோபன். அப்போது அவர்களது வெண்ணிற பென்ஸ் கார் திருப்பூரின் KPN நகருக்குள் புகுந்தது. மகன் பேச்சில் கோபமுற்றவர் காரணம் இல்லாம காரியம் இல்லடா, மாதுக்கு கல்யாணம் தட்டி போறதும் ஏதோ நல்லதுக்கு தான்னு தோணுது, இடிஞ்ச கோயில கட்டி கொடுக்கறதெல்லாம் புண்ணிய காரியம்டா, அதனால நம்ம வீட்டில் நல்லது நடக்கலைனாலும் கண்டிப்பா கெட்டது நடக்காது என்ற பதிலுக்கு எகிரவும் கார் நந்தனம் என்ற பளிங்கு கல்லில் பொறிக்கப்பட்ட பெயர் பலகை தாங்கிய வில்லா டைப் வீட்டின் முன் நிற்கவும் சரியாக இருந்தது. அவசரமாக காரை விட்டு இறங்கி வாசலில் பொருத்தப்பட்ட நவீன தண்ணீர் குழாயின் தன் கால் கழுவி கொண்டிருந்த நந்தகோபனின் மன வெம்மையை குளிர்வித்தது. இமையா துயிராய் திருந்தாய் போற்றி, என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி,
உமை பாகமாக தனைத்தாய் போற்றே, ஊழியலாசன உருவா போற்றே, அமையா வரு நஞ்ச மாந்தராய் போற்றே, ஆதி புராணனாய் நின்றாய் போற்றே, கமையாகி நின்ற கணலே போற்றே, கையிலே மலையானே போற்றி போற்றே என காற்றில் மிதந்து செவியை தீண்டிய மனைவியின் கணீர் குரலில் இசைத்த தேவார போற்றி திருமுறை. அதில் மனம் சற்று சாந்தமடைய மெதுவாக வீட்டுக்குள் சென்றார். நந்தகோபன் கிருஷ்ணவேணி தம்பதியினர் என்னதான் வைணவ வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சிவ வழிபாட்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவே திகழ்ந்தனர். அப்போது முகத்தை திருப்பிக் கொண்டு ஆளுக்கொரு திசையில் நிற்கும் கணவனையும் மாமனாரையும் குடிக்க நீருடன் நெருங்கினார் மனைவி யசோதரா. தண்ணீர் சொம்பை நீட்டியபடி, போன காரியம் என்னாச்சுங்க என்று மெதுவாக அச்சுதானந்தனிடம் வினவினார் யசோதரா. அதற்கு, மண்ணா போச்சு, அதை உன்னோட மாமனார்கிட்டே கேளு என்று எரிந்து விழுந்துவிட்டு விறுவிறுவென தங்கள் அறை நோக்கி சென்றார் அச்சுதானந்தன். மகனின் கடுமையில் விக்கித்து நின்ற மருமகளை பார்க்க நந்தகோபனுக்கு பாவமாக இருந்தது. விடுமா, அவன் கிடக்கிறான் என்று சமாதானம் செய்ய முயன்றார் அவர். இவர்கள் வரும் அரவம் கேட்டு அவசர அவசரமாக தன் பூஜை முடித்து கொண்டு வந்த கிருஷ்ணவேணி, தீட்சிதர் ஏதாவது நல்ல செய்தி சொன்னாருங்களா என ஆர்வமாக கணவனின் முகம் நோக்கினார். தன் பதிலுக்காக காத்திருக்கும் மனைவி மற்றும் மருமகளிடம் லேசான தயக்கத்துடன் ஆரம்பித்து கங்காதரன் ஏம்பிய அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தார் நந்தகோபன். கணவன் கூறியவற்றை ஒருவித யோசனையுடன் புருவம் சுருங்க கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணவேணியோ, தீட்சிதர் ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குங்க, உடனே அவர் சொன்னதை செய்ய ஏற்பாடு பண்ணுங்க என உரைத்தார். பதிலுக்கு ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தலையசைந்த நந்தகோபனிடம், அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா நான் பேசி புரிய வைக்கிறேன் மாமா, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க என்று தன் பங்குக்கு உறுதி சொன்னார் யசோதரா. அதன் பிறகு காரியங்கள் ஜரூராக நடக்க ஆரம்பித்தது. அச்சுதானந்தத்தின் காரியதரிசி நிமலனுக்கு அழைத்தார் நந்தகோபன். அறநிலைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சிதிலமடைந்த கோயில்களின் பட்டியலையும் அவற்றை புனரமைக்க மேற்கொள்ள வேண்டிய விதிமுறை செயல்பாடுகளையும் துரிதமாக கேட்டறிந்து சொல்ல பணித்தார். கோயில் புனரமைக்கும் திட்டத்துக்கு அனுமதி கிடைத்து மற்ற விவரங்கள் தெரியும் வரை அச்சுதானந்தனிடம் இது பற்றி தகவல் எதுவும் பகிர வேண்டாம் என கேட்டுக்கொண்டவர் இணைப்பை துண்டித்தார். நம்மை ஆட்டுவிப்பவன் ஆட்டத்துக்கு ஆடிக்கொண்டிருப்பது தெரியாமல் அவரவர் ஒரு கணக்கு போட்டால் நடந்துவிடுமா என்ன? இவர்களுக்கெல்லாம் யார் சொல்வது? சிவம் சொல்லாமல் அந்த சவம் கூட நகராது என்று. திருச்சிற்றம்பலம். கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.